to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. அண்மை செய்தியை பார்க்கிறோம். தேர்தல் பரப்புரைக்காக நீலகிரி வரும் ராகுல் காந்தியை வரவேற்க தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள். அங்கு போலீசாரோடு தொண்டர்களும் காங்கிரஸ் நிர்வாகிகளும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தேர்தல் பரப்புரைக்காக நீலகிரி மாவட்டம் வரும் ராகுல் காந்தியை வரவேற்க காங்கிரசார் குவிந்த நிலையில் அவர்களுக்கும் போலீசாருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு வருகிறது. காவல்துறையினரோடு காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மகேஷ் இணைந்திருக்கிறார். மகேஷ், எதனால வாக்குவாதம்? அதிகம் பேர் குவிந்ததனால் காவல்துறையினர் தடுக்கிறார்களா? என்ன விவரம்? அதாவது நீலகிரி மாவட்டம் தாளூரில் உள்ள தனியார் கல்லூரிக்கு இன்று தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளை சந்திப்பதற்காக ராகுல் காந்தி சற்று முன் வந்து ஹெலிகாப்டர் மூலம் வந்து இறங்கி இருக்கிறார். இறங்கி அவருக்கு தற்போது நிர்வாகிகள், அதாவது கேரளா மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள் உள்ளிட்டோர் தற்போது வரவேற்பு அளித்து வருகிறார்கள். தற்போது அவர் வந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் ராகுல் காந்தியை வரவேற்பதற்காக கேரளாவிலிருந்து 3 எம்எல்ஏக்கள் இந்த மைதானத்துக்கு வந்திருந்தார்கள். ராகுல் காந்தி வருகையை ஒட்டி இங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பாஸ் இல்லாதவர்களை அனுமதிக்க முடியாது என அந்த பாதுகாப்பு போலீசார் தடுத்த நிலையில் 3 எம்எல்ஏக்களும் உள்ளே நுழைய முயன்றனர். அவர்களை பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் தடுத்து நிறுத்தினார்கள். சுமார் 10 நிமிடங்களுக்கு மேலாக கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் தமிழக காங்கிரஸ் தலைவர் ஒருவரான தங்கபால் இங்கு இருந்தார். அவர் வந்து தமிழக போலீசாரை சமாதானம் செய்து அந்த 3 எம்எல்ஏ, கேரள எம்எல்ஏக்கள் மற்றும் நிர்வாகிகளை உள்ளே அனுமதித்திருக்கிறார்கள். தற்போது அனைவரும் உள்ளே சென்று ராகுல் காந்தி வந்துவிட்டார். அவரை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மகேஷ். Rohini, a stepping stone to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.